என்றும் நான் செல்ல மாட்டேன். கர்த்தருக்குள் பிரியமான என் அன்பு சொந்த பந்தங்களே, உங்களை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி. எல்லா வீட்டில எல்லாம் நல்லா இருக்காங்களா? கணவன், மனைவி, பிள்ளைகள், தாய் தகப்பன், சொந்த பந்தங்கள், உங்கள் சபை மைப்பர், உங்கள் சபை விசுவாசிகள் எல்லார்கிட்ட நல்ல அன்பின் ஐக்கங்கள், அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, நல்லா விசாரிச்சிருக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் நீங்க காலையில எழுந்தோன்னு என்ன பண்ணுங்க, மற்றவர்களை நலம் விசாரிக்க ஆரம்பிங்க. சரிங்களா? ஏன்னா இன்னைக்கு காலையில் நம்ம எழுந்திட்டோமே, நம்ம உறவுகளுக்கு என்ன இருக்குது ஏது இருக்குன்னு நம்ம என்ன பண்ண தெரிந்து கொள்ளணும். சரி, நம்ம சபா பாஸ்டர் எப்படி இருக்கிறாரு, ஊழியக்கார காலில் என்ன பண்ணிட்டு இருக்கா, ஐயா சோத்திரம் ஐயா, நல்லா இருக்கிறீங்களா ஐயா, அப்புறம் உங்கள் அம்மா கிட்ட அம்மா எப்படிமா இருக்கிற, நல்லா இருக்கிறியா, ஏதாவது அவனுக்கு தேவையாம்மா அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்த உடனே உங்களுடைய குணத்தை என்ன பண்ணுங்க, மற்றவர்களுக்கு விசாரிக்கக்கூடியதாக வெளிப்படுத்தி காட்டுங்க. ஏன்னா நம்ம தேவன் நம்மை விசாரிக்கிறதாக இருக்கிறபடினால் நாமளும் என்ன பண்ணுவோம், பலரை விசாரிக்கணும். நம்முடைய உறவு சர்க்கிள் தான், நம்மளை சார்ந்தவங்களை தான் நம்ம என்ன பண்ண போறோம், விசாரிக்க போறோம். அதை தவிர நம்ம வேற யாரையும் விசாரிக்க போவதில்லை, இல்லையா? அப்போ உங்களோடு கூட இருக்கிறவரை நீங்க என்ன பண்ணுங்க, விசாரிங்க. யாக்கோபு 1:5 இவ்விதமாக சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாக கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாத இருக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவுள், அப்பொழுது அவர் உங்களுக்கு கொடுக்கப்படுவார். தொடர்ந்து நம்ம என்ன பண்றோம், இந்த உங்களுக்கான நேரத்துல இந்த அதிகாரத்தை வச்சு நம்ம உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். ஏன்னா நம்ம இன்னைக்கு நிறைய பேருக்கு பைபிள் மிக அவசியமா இருக்குது. ஏதோ 1-2 வார்த்தைகள் நம்ம படிச்சுட்டு என்ன பண்ணிடுறாங்க, எதையோ நம்ம என்ன பண்றாங்க, சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட நிறைய குறைவுகள் உண்டு, ஞான குறைவுகள் நிறைய உண்டு. மற்றவங்க சொல்லக்கூடிய ஆலோசனை ஏற்றுக்கொள்கிறோம், ஒரு ஊழியர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை நம்மளால என்ன பண்ண முடியலங்க, ஏற்றுக்கொள்ள முடியல. சக விசுவாசிகள், நண்பர்கள், இப்படிப்பட்டவர்கள் சொல்லும் பொழுது அந்த ஆலோசனை நம்ம என்ன பண்றோம், மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறோம். அப்போ தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனுடைய கிருபைகளை பெற்றிருக்கிற அந்த தெய்வ மனிதர்களோட தெய்வ வார்த்தைகள் உங்களோடு கூட இடைப்படும் பொழுது அந்த வார்த்தையை நீங்க கேட்டு இந்த வார்த்தையை என்னவென்று அறிந்து கொள்ள வேண்டிய இந்த ஞானத்தை கொடுங்கப்பா, இந்த வசனத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு ஞானத்தை எனக்கு கொடுங்கப்பா, எனக்கு கொஞ்சம் ஞான குறைவு, வேதத்துடைய அறிவு குறைவு, நான் என்ன பண்ணணும், கற்றுக்கொள்ள நான் அதற்கேற்ற வழிகளால் என்ன பண்ணுங்க, நடத்துங்க அப்படின்னு நம்ம ஆண்டவத்தை கேட்கும் பொழுது அவர் என்ன பண்ண, கடிந்து கொள்ள மாட்டார். நீங்க ஞானத்தை கேட்கும்போது கடிந்து கொள்ள மாட்டார், புத்தியை கேட்கும்போது கடிந்து கொள்ள மாட்டார். அது என்ன பண்ணாரு, கொடுக்க விரும்புவார். ஏன்னா உனக்கு ஞான புத்தி வந்துச்சுன்னா ஓரளவு தெளிவா இருப்ப, பைபிளை வாசிப்ப, பைபிள் படி நீ நடப்ப, யாரையும் குற்றம் கூற மாட்ட, யாருக்கும் விதாண்டாதமா நிற்க மாட்ட, யாருக்கும் எதிர்த்து நிற்க மாட்ட. அதனால அவர் என்ன பண்றாருங்க, ஞானத்தை கொடுக்கிறார் நமக்கு. அதன் மூலமாக கிறிஸ்துவுடைய அன்புக்குள் அதிகமாக வளர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்ப இன்னைக்கு தேவ பிள்ளைகளை, நீங்க வேத அறிவு பெற்ற ஞானம் கிடைத்த பிறகு உங்க ஞானங்கள் எப்படி செயல்படுகிறது, உங்க ஞானத்துடைய தோற்றங்கள் என்ன, இந்த ஞானத்தினால எத்தனை பிள்ளைகளை ஞானத்துக்குள் வேத அறிவுக்குள்ள நடத்திருக்கிறீங்க. உங்கள் மூலமாக சபைக்கு ஒரு 5 ஆத்மா 10 ஆத்மா நிலைத்திருக்கிற ஒருத்தர் வரலாற்று நம்மளால் சொல்ல முடியுமா? அப்போ இன்னும் நம்ம குறைவுள்ளவர்களாக தானே இருக்கிறோம். அப்ப இந்த குறைவுகளை நம் முதல்ல என்ன பண்ணணும், நிறைவை பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொண்டு அந்த கடவுளுடைய ஞான தேவன் பாருங்க, அவர் வளர்ந்த அந்த 3 வருஷ காலங்கள்ல நிறைய பட்டணங்கள், நிறைய கிராமங்களை போய் சுவிசேஷம் சொன்னார். பிதாவுடைய ஞானத்தை கொண்டு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, நிறைய பேர் விடுதலை அடைஞ்சாங்க. அப்ப அவருடைய மகன் நீ நான் இருக்கும் என்ன பண்ணணும், இதை செய்யணும் இல்லையா? அதனால ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் உணருங்க, உங்க சபைக்கு விரோதமா நிற்காதீங்க, ஊழியருக்கு விரோதமா நிற்காதீங்க. உங்களால் முடிந்த அளவுக்கு சபைக்கு தோல் கொடுங்க, ஆத்மாக்களை கொண்டு போய் சபையில சேருங்க.
கடவுள் நினைச்சு பார்ப்பார். என் பிள்ளைக்கு கொடுத்த ஞான கிருபை விருதா போல. அந்த ஞானம்லாம் சபைக்கும் சபையுடைய காரியத்துக்கும் பயன்பட்டது என்று சொல்லுவார். அதன்படி நடந்து பாருங்க. உங்க குடும்பம், உங்க பிள்ளைகளுக்குண்டான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் காண கர்த்தர் உதவி செய்வார். ஆமென்.